2011ஆம் ஆண்டிலேயே தயாரிக்கப்பட்டு திட்ட அறிக்கை அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும், இதனால் திருத்தப்பட்ட கருத்துரு உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016-2017ஆம் ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்த நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இதனை தெரிவித்தார். 1862 கோடி ரூபாய் செலவில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை 2011ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது. பில்லூர் அருகே பவானி ஆற்றில் இருந்து 2000 கன அடி வெள்ள உபரி நீரை எடுத்து கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள 31 பொதுப்பணித்துறை ஏரிகள், 40 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் ஏனைய 538 நீர்நிலைகளில் நிரப்புவதற்கு இத்திட்டம் வகை செய்கிறது. நிதியுதவி கோரி மத்திய அரசுக்கு இந்த திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டது. ஆனால் அன்று ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார். இதன்படி மத்திய அரசிற்கு திருத்திய கருத்துரு உடனடியாக அனுப்பப்படும். அதே சமயம் இத்திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்படும். 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை ஏரிகள், அணைகள், வாய்க்கால்கள், பாலங்கள், தடுப்பணைகள் உள்ளிட்டவற்றைக்காக 1532 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 206 திட்டங்களை நபார்டு வங்கி உதவியோடு அரசு மேற்கொண்டுள்ளது. இவற்றில் 91 திட்டங்கள் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளன. நீர்வள ஆதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 5 ஆண்டுகளில் 14,408 கோடியே 80 லட்சம் ரூபாயாக அரசு உயர்த்தி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 385 வட்டாரங்களுள் 120 வட்டாரங்களில் உலக வங்கி உதவியுடன் புதுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் சுமார் 10 லட்சம் ஏழை குடும்பங்கள் வறுமையில் உள்ள குடும்பங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் எஞ்சிய 265 வட்டாரங்களில் இந்த இயக்கம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் 350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையிலான இந்த அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு மேலும் பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை நாட்டிலேயே சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வரும் மாநிலமாக உருவாக்கியுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி, ஏழைகளுக்கு விலையில்லா கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள், 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக இரட்டிக்கப்பட்ட மாதாந்திர சமூக பாதுகாப்பு உதவித்தொகை, இரட்டிப்பாக்கப்பட்ட ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகையுடன் திருமாங்கல்யத்திற்கு தங்கம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் இரட்டிப்பாக்கப்பட்ட உதவித்தொகை, பொதுமக்கள், அரசு பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு என விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம், கணிசமாக உயர்த்தப்பட்ட விடுதி மாணவர்களுக்கான உணவு உதவித்தொகை, பள்ளி மாணவர்களுக்கு 4 சீருடை தொகுப்புகளுடன் நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை போன்ற விலையில்லா கல்வி உபகரணங்கள், கிராமப்புற ஏழைகளுக்கு 3 லட்சம் பசுமை வீடுகள், பேரூராட்சிகளில் வாழும் வீடற்ற குடும்பங்களுக்கு 20,000 பசுமை வீடுகள், தமிழ்நாட்டை மின் பற்றாக்குறை நிலையில் இருந்து மீட்டெடுத்து மின்மிகை மாநிலமாக மாற்றியது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இடைக்கால பட்ஜெட்டில் பட்டியலிடப்பட்டுள்ளன.